வாழும் வாழ்க்கை நோயின்றி வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வாழ் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோக நிகழ்ச்சி மக்களுக்கு தரப்படுகிறது. நமது அரங்கிற்கு ஸ்ரீ வித்யாரத்னா பிடிஎஸ் மெட்ரிகுலர் பள்ளி அடையாற்றிலிருந்து 2 குழந்தைகள் அற்புதமான ஆசனத்தை செய்யப்போகிறது. நின்ற நிலை கும்பிட்ட வாமதேவ ஆசனம். இதுவரை குழந்தைகளெல்லாம் கீழே இருந்து கொண்டு தான் இந்த வாமதேவ ஆசனத்தை செய்திருக்கிறது. இந்த குழந்தைகளை பாருங்கள், இதுவரை நான் பார்த்ததில்லை. நின்ற நிலை வாமதேவ ஆசனத்தை செய்கிறது. வாமதேவர் என்ற முனிவர் கண்டுபிடித்த காரணத்தினால் இதற்கு வாமதேவ ஆசனம் என்று இருக்கிறது. அதை நின்ற நிலையில் செய்து கொண்டு கும்பிட்ட நிலையில் நிற்கிறார்கள். எத்தனை ஆசனங்கள் அதில் சேருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு ஆசனத்துக்கு உள் 3-4 ஆசனங்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டும். பலன்களோ அதிகம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள். இந்த வாமதேவ ஆசனத்தை செய்ய வேண்டும். விக்னேஸ்வரன், தேவிஸ்ரீ 6வது வகுப்பு 7வது வகுப்பு செய்யுங்கள். மெதுவாக, அவசரப்படக்கூடாது. முத்தக்காலிலே நிற்க முடியாது. அது காலை வளைத்து வயிற்றில் வைத்துக்கொண்டு மேலே கையை தூக்கி சின்முத்திரையை வைத்துக்கொண்டு நிற்பது என்பது கடினம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். முடியுமானால் அடுத்த காலை செய்யுங்கள். இல்லாதவர்கள் அதே காலை செய்யலாம். சில பேருக்கு அந்த கால் வராது, அடுத்த கால். காலையை வயிற்றிலே லாக் பண்ணுறதுக்கு அது இருக்கணும். பந்துக்குள்ள முட்டு 2 சரியாக வளைஞ்சால் தான் அந்த காலை லாக் பண்ண முடியும் வயிற்றில். மெதுவாக இறக்குங்கள். கையை கீழே போட்டு விட்டு நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நின்று கொண்டு செய்வது என்பது மிக கடினம். அதான் சாதனை என்பது, யோக சாதனை என்று சொல்வார்கள். அதை கண்டிப்பாக நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு மனோதிடம், மனோ வலிமை. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த காலை மாற்றி செய்யுங்கள். நீ அதே காலை செய்யலாம். முடிந்த காலத்தை மெதுவாக செய்யணும். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக இறக்குங்கள். ஆரம்ப கட்டத்தில் இதை ஓரமாக பழக வேண்டும். அல்லது யாராவது ஒரு துணை கொண்டு முதுகு பக்கத்தில் நின்று பிடித்து கொண்டு செய்ய வேண்டும். போக போக தனியாக நின்று செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும். கீழே உட்கார்.
பத்மாசனத்தில் உட்காருங்கள். நிமிர்ந்து அந்த பக்கம் பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். மாணவ பருவத்திலேயே இதை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் எந்த வயதிலும் இது போன்ற ஆசனங்களை செய்யக்கூடிய தன்மையை பெற்று விடுவார்கள். அதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். 5இல் விளையாதது 50இல் விளையாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆசனங்களை 50இலும் விளைய வைக்கலாம். சாதனை செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது ஆசனங்களை செய்தால் எந்த ஆசனத்தையும் எந்த வயதிலையும் நாம் செய்துவிடலாம் என்பது எனது அனுபவ உண்மை. ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஆசனத்தை பழக வேண்டும். உங்களுடைய உறவினர்கள், உற்றார்கள், பக்கத்தில் உள்ள நண்பர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்து அவர்களையும் பழக வைத்து என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.